பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த 18ஆம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ் ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அதுவரையில் அவர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு கிடைக்கப்படவில்லை. அதன் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் அனுப்பிய நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காப்பது என்பது அது குறித்து அவருக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை மகன் உறவை சீர்குலைக்கக்கூடிய வகையில், குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி.கே. மணி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. பல்வேறு நாடகங்களை நடத்தினார், கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பணியாற்றினார். செய்தித்தாட்களில் ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. நீங்க எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அந்த பொது அறிவிப்பு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ், இதுதான் தலைப்பு. எல்லா செய்தித்தாட்களிலும் இது விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய தீர்ப்புகள், அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடும். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ், பத்திரிகையில் வந்திருக்கக்கூடியதை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 தின இதழ்கள், தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் இதை அவர்கள் வெளியிடவில்லை. நான் விசாரித்ததில் இதில் நம்பகத்தன்மையானதாக இல்லை, எனவே இதை வெளியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் அதே நிலைப்பாட்டை மற்ற ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸ், என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை. இது வழக்கறிஞர் நோட்டீஸா, அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா, அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா? எதுவும் இல்லை. இந்த நோட்டீஸ்ல டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சி எங்களுக்கு உறுதியாகி இருக்கிறது, சின்னம் கொடி ஆகியவற்றை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை இன்றைக்கு ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். நாம ரொம்ப குறிப்பா கேட்டோம்னா நீங்க என்ன சொல்ல, அது அவங்க கொடுத்த விளம்பரம் சார், இது எங்களுடைய செய்தி இல்ல, நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் சைட்ல போட்டு தான் கொடுப்போம், எனவே இது இல்ல அப்படி என்று நீங்க, ஆனாலும் கூட எந்த விளம்பரமும் அது முறையாக இருக்கிறதா என்று ஊடகங்கள் பதிவு செய்யும். பாருங்க, 2 நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு நாளிதழ்கள்ல இத மாதிரி ஒரு நோட்டீஸ், இன்னொரு நாளிதழ்கள்ல இன்னொரு விதமான நோட்டீஸ். இந்த 2க்குமே ஏராளமான முரண்பாடுகள். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு பிரச்சனைக்கு 2 டைப் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து அது 2 விதமான கருத்துக்கள், 2 விதமான பிரேயர், 2 விதமான தன்மை. இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முதல் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ். எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய தலைவர் எங்கள் மருத்துவரையா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பல சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம். மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வைத்து அரசுக்கும் ஆளும் கட்சியையும் எதிர்த்து சவால் விடக்கூடிய வகையில் பல சட்ட போராட்டங்களை நடத்திய இந்த இயக்கம் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு என்பது அபத்தமாக இருக்கிறது, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. யார் இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனையை மருத்துவர் ஐயாவிடம் கொடுத்து
இதை இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரமாக 2 விதமான விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார். நோக்கம் என்னன்னா, கூட்டணி வந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, யாரும் நம்மளை கூப்பிடல, நம்மளை யாருமே மதிக்கல, உடனே ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா அப்புறமாவது எல்லாம் பயந்துட்டு வருவாங்க, அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான இது போன்ற செய்திகள், அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை, சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை அறிந்து எச்சரிக்கையோடு இதை நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமாய் உங்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் இப்படி வருவதற்கு முதல் முக்கிய காரணம் ஜி.கே. மணி அவர்கள் தான். அவர்களால் தான் இந்த விரிசல் விரிவடைந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு இதை கொண்டு வருவோம் என்ற திட்டம் அவருக்கு தெரியும். அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை தீட்டி இதை செயல்படுத்துங்கள் என்று கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். அதற்கான வெகுமானம், சன்மானம் அவருக்கு உரிய விதத்தில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இந்த பணியை செஞ்சதுக்கான சன்மானத்தை அவர் திமுக இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார், பெறுவார், இன்னும் எதிர்காலத்தில் பெறுவார்.